இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்ல தரப்பு வாதங்கள் வச்சிருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்க, எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க? எல்லோருக்கும் வணக்கம். இன்று தேர்தல் ஆணையம் எனக்கும் திரு ராம்குமார் ஆதித்தன், சுரேன் பழனிசாமி ஆகியோருக்கு மற்றும் 3-4 பேருக்கு நேரடியாக ஆஜராகி எங்கள் தரப்பு வாதங்களை, விளக்கங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்று முதல்ல திரு ராம்குமார் ஆதித்தன் அவர்களது மனு மீது அவரிடத்துல சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக விளக்கம் கேட்கப்பட்டது. அவர் தனது தரப்பு விளக்கங்களை சொல்லியிருக்காரு. என்னுடைய மனு தொடர்பான ராம்குமாருக்கு அடுத்து என்னுடைய மனு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அதுல 2017 முதல்ல சசிகலா அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது பொதுக்குழுவால் பொதுச் செயலர் தேர்ந்தெடுப்பது தவறு, அது அதிமுகவினுடைய அடிப்படை சட்ட விதிகளுக்கு எதிரானது என்கிற அந்த ஆட்சேபனை மனு என்னால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன் பிறகு திரு ஓ பன்னீர்செல்வம், திரு எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் இணைந்து அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று 2017 இரட்டைலை சின்னத்தை கொடுக்கிற பொழுது அந்த பேரா 15 அடிப்படையில் நடந்த விசாரணையில் நானும் ஒரு பார்ட்டியாக, ஒரு வாதியாக அதுல கலந்திருக்கிறேன். அன்றைய தேதியிலேயே 2017 என்னுடைய நிலைப்பாடு இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரோடும் நான் இணைந்து பயணித்த காலத்திலேயே என்னுடைய நிலைப்பாடு என்பது சின்னத்தை இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்த அணிக்கு வழங்க வேண்டும். ஆனால் அதிமுகவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அந்த விதிகளை ஜெயலலிதா அம்மா அவர்கள் கடைபிடித்த, அதை மேலும் வலிமைப்படுத்திய அந்த விதிகளை மாறுதல் செய்வதற்கு அனுமதி அளிக்க கூடாது என்கிற என்னுடைய ஆட்சேபனையை அன்றே 2017 நான் தாக்கல் செய்திருந்தேன். அது தேர்தல் ஆணைய பதிவேடுகள்ல இருக்கு. அன்றைய தேதியில எனக்கு தேர்தல் ஆணையம் சொன்னது, அன்றைய அந்த டிஸ்பியூட் 2 வழக்கு என்பது சின்னம் யாருக்கு கொடுப்பது என்பது மட்டும்தானே ஒழிய விதிகள் அந்த அமெண்ட்மெண்ட் அதுல செய்யக்கூடிய அந்த மாறுதல்கள் பற்றி அல்ல என்று விளக்கம் அளித்தார்கள். அதை அவர்களிடத்துல நான் தெளிவுபடுத்தினேன். ஆனால் அந்த சின்னம் கொடுக்கப்பட்டதற்கு சில மாதங்களிலேயே தேர்தல் ஆணையம் என்னுடைய ஆட்சேபனை மனுவை விசாரிக்காமல், அதை விசாரித்து தீர்ப்பு வழங்காமல் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் அளித்த அந்த விதிகளில் மாறுதல் செய்து பொதுக்குழுவால அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்கிற விதியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது தவறு. அன்றைய தேதிக்கு என்னுடைய ஆட்சேபனை மனு நிலுவையில் இருந்தது என்பதை அவருக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். அடுத்து என்னுடைய அந்த ஆட்சேபனை மனுவை பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும்னு டெல்லி உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருந்தேன். அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு அதை பரிசீலித்து உத்தரவு வழங்கும்படி உத்தரவு கொடுத்திருந்தாங்க. அதற்கு டெல்லி உயர்நீதிமன்றத்துல இபிஎஸ் ஓபிஎஸ் அன்றைய தேதிக்கு அப்பீல் போனாங்க. அதன் பிறகு தேர்தல் ஆணையம் அதை விசாரித்து வழக்குகள் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால எங்களால எந்த முடிவு எடுக்க முடியலன்னாங்க. அதன் பிறகு அந்த சின்னம் தொடர்பான வழக்குல நான் ஒரு வாதியாக டெல்லி உயர்நீதிமன்றத்துல நீதியரசர் சிஸ்தானி அவர்கள் வழங்கிய அந்த தீர்ப்புல என்னுடைய வழக்கறிஞரின் வாதத்தை ஏற்றுத்தான் நீங்க ஒருங்கிணைப்பாளர்னு பெயர் வச்சுக்கோங்க, பொதுச் செயலர்னு பெயர் வச்சுக்கோங்க, ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய விதிகளை, ஜெயலலிதா அம்மா உருவாக்கிய விதிகளை அவர்கள் அதிமுகவின் அடிப்படை தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமையை பறித்தது தவறு, அந்த உரிமை காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவர் தீர்ப்பளித்திருந்தார். அது உச்ச நீதிமன்றத்தாலும் அந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால தேர்தல் ஆணையம் ஏதோ இது இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்குமான பிரச்சனை என்று இபிஎஸ் ஓபிஎஸ் விட இபிஎஸ்க்கு சாதகமா நீதிமன்றங்கள் தீர்ப்பு அளித்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள கூடாது. அடிப்படை அதிமுக தொண்டனின் உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த தீர்ப்பு
நீதியரசர் சித்தானி அவர்கள் தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற தீர்ப்பு. இன்றைக்கு இடைக்காலமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரட்டை சின்னத்துல கையெழுத்திடலாம் என்கிற அந்த உரிமையை தேர்தல் ஆணையம் கொடுத்தது தவறு. அப்படி கொடுக்கிற பொழுது அது நேரடியாக உச்ச நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட நீதியரசர் சிஸ்தானி அவர்கள் வழங்கிய அந்த தீர்ப்புக்கு எதிராக இருக்கிறது. நீதியரசர் சிஸ்தானி அவர்கள் தீர்ப்பின்படி அந்த பாரா 52 to 55 அதன்படி அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர்களால தேர்தல் நடத்தப்பட்டு அவர்களால் ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தலைமையால் மட்டும்தான் அதிமுக வழிநடத்தப்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி 60 லட்சம் குடும்பம் 2,40,00,000 உறுப்பினர்கள் என்று சொல்கிறார். ஆனால் அந்த 89 லட்சம் தான் பாராளுமன்றத்துல வாக்குகள் கிடைக்கும். அப்ப 2/3 பங்கு அதிமுக அடிப்படை உறுப்பினர்கள் இந்த பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு எதிராக இருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏன் அந்த அடிப்படை தொண்டர்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தார் என்றால் அவர்கள் தான் இந்த உரிமையை பாதுகாப்பார்கள். ஒரு ஜாதி கும்பலோ பணபலம் படைத்தவர்களோ அல்லது மத்திய மாநில அரசாங்கத்தில் செல்வாக்கு பெற்றவர்களோ அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி அச்சுறுத்தல் மூலமாகவோ இந்த இயக்கத்தை கைப்பற்றிவிடக் கூடாது. 1.5 கோடி தொண்டர்கள் கையில் தலைமையை தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த உரிமை இருந்தால் மட்டும்தான் எதிர்காலத்துல இந்த இயக்கம் பாதுகாக்கப்படும் என்ற அவரது உயர்ந்த நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும். இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து 37வது ஆண்டு நினைவு நாள். இந்த நாளில் என்னை திரு ராம்குமார் அவர்களை மற்றும் பலரை அவர்கள் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அழைத்து மேற்கொண்டு இன்னும் பல ஆவணங்களை தாக்கல் செய்திருக்கிறோம். அவர்கள் விசாரித்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி. மிகுந்த மன நிறைவோடு எங்கள் தரப்பு வாதங்களை முழுமையாக அவர்கள் கேட்டார்கள். எங்கள் தரப்பு அந்த மனுக்களை திரு இபிஎஸ் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் அதற்கு கொடுக்கிற பதில் மனு எங்களுக்கு வழங்கப்படும். அதுல நாங்கள் எங்களுடைய ரிஜாயிண்டர் திரும்ப தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கலாம். வழங்கிய பிறகு முழு விசாரணைக்கு தேர்தல் ஆணையம் எடுப்பார்கள். அப்பொழுது இன்றைக்கு நாங்கள் கூறிய அந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஏதேனும் மேல் வாதங்கள் இருந்தால் நாங்கள் வைக்கலாம். அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் ஒரு முடிவெடுப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மிகுந்த மன நிறைவோடு இருக்கிறது. நிச்சயமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவு நாளில் நடைபெற்ற இந்த நிகழ்வு என்பது அவரால் ஈர்க்கப்பட்டு அவரால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சிக்கு அஸ்திவாரமாக விளங்குகிற அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவர்கள் உரிமையை பாதுகாக்கிற அந்த உரிமையை தேர்தல் ஆணையம் வழங்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பொதுக்குழுவால் அதிமுக தலைமை தேர்ந்தெடுக்கப்பட கூடாது. அதே போல பொது உரிமை என்பது தேர்தலில் வாக்களிப்பதற்கு மட்டுமல்ல, போட்டியிடுவதற்கும் சேர்ந்ததுதான். இது 3 பேர் தான் 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழிய வேண்டும், 5 ஆண்டு காலம் தலைமை கழக நிர்வாகியா இருக்கணும், 10 வருடம் கட்சியில தொடர்ந்து இருக்கணும். ஒண்ணுதான் இல்ல, பேரு எடப்பாடி பழனிசாமின்னு மட்டும்தான் இருக்கணும். அந்த திருத்தம் மட்டும்தான் இல்ல. அதையே நான் சொன்ன தேர்தல் ஆணையத்துல. அதனால இந்த திருத்தங்கள் எல்லாமே மறைமுகமாக அந்த அடிப்படை உறுப்பினர்களது உரிமையை பறிப்பதாக, அவர்களுக்கு போட்டியிடுகிற வாய்ப்பை பறிப்பதாக அமைந்திருக்கிறது. அதனால எம்ஜிஆர் காலத்துல உருவாக்கப்பட்ட விதிகள் அம்மா காலத்துல உறுதிப்படுத்தப்பட்டு அடிப்படை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த பொதுச் செயலர் குறித்து எந்த முடிவெடுக்கிற அதிகாரமும் பொதுக்குழுவுக்கு கிடையாது என்றுதான் இருக்கிறாங்க. அதனால தொண்டர்களது உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். கனிவோடு அவர்கள் நிச்சயமா சட்டத்து விதிகளுக்கு உட்பட்டு அதிமுக விதிகளுக்கு உட்பட்டு பரிசீலிப்பதாக சொல்லியிருக்காங்க. நீங்க சைட்டேஷன் பண்ணக்கூடிய மாதிரியே தான் சிவி சண்முகம் சில சைட்டேஷன் சொன்னாரு. சென்னை ஹைகோர்ட்டோடைய ஆர்டர்ஸ் எல்லாமே இங்க கேமரா இருக்கு. எலெக்ஷன் கமிஷன்ல கேவலம் நேர வரையும் தான் ஆகுது. இவருடைய மனுக்கள் எல்லாத்துக்குமே அடிப்படையிலேயே நிராகரிச்சன்ற நிறைய விஷயம் சொன்னாரு. ஆனா நீங்க இவ்வளவு டீட்டெயில் சொல்றீங்க, இது ரெண்டுமே முரண்பாடா இருக்கு. அவர் சொல்றது உங்களுக்கு அடிப்படை உரிமைகளே கிடையாது அப்படின்றது. அதாவது சிவி சண்முகம் அவர்கள் சொல்றது
பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உண்டான வழக்குகள்ல அந்த வழக்குகள்ல நாங்க பார்ட்டியே கிடையாது. நானோ திரு ராம்குமார் ஆதித்தனோ சுரேன் பழனிசாமியோ நாங்க அதுல பார்ட்டியே கிடையாது. ஒரு நீதிமன்ற தீர்ப்பு என்பது அதில் இருக்கிற வாதி பிரதிவாதிகளை மட்டும்தான் கட்டுப்படுத்தும். எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு ட்ரிக் தான் ஃபாலோ பண்றாரு. யார கேட்டாலும் இவர் கட்சியில உறுப்பினரே இல்லைங்க என்பதாகத்தான் இருக்கும். அதுக்கு நான் விளக்க சொல்லியிருக்கேன். சசிகலா அவர்கள் அந்த பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது நான் கொடுத்திருக்கேன். அப்ப சசிகலாவே பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். திரு கே.சி. பழனிசாமி 72 இருந்து உறுப்பினர், கட்சியினுடைய சீனியர் மெம்பர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி OPS இருவரும் இணைந்த அந்த 2017 அடிப்படை அந்த சட்ட விதிகளை அதிமுகவினுடைய அந்த அடிப்படை விதிகளை மாற்றக்கூடாது, ஆனால் இரட்டை இலை சின்னத்தை இவர்களுக்கு கொடுக்கலாம் என்கிற தேதியிலே நான் உறுப்பினர். அப்ப இந்த விதிகளை மாற்றுவதற்கு என்னுடைய ஆட்சேபனையை நான் 2017 தேர்தல் ஆணையத்துல நான் கொடுத்திருக்கிறேன். அதன் அடிப்படையில வன்மத்தின் காரணமாக, காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த தேர்தல் ஆணையம் என்னை விசாரிக்காமல் அந்த பைலாவில திருத்தங்களுக்கு ஒப்புதல் கொடுத்ததுனால இவர்கள் என்னை விலக்கி விட்டதாக சொல்றாங்க. ஆனால் விலக்கி விட்டது கூட EPS OPS இருவரும் இணைந்து ஒரு உறுப்பினர் அட்டை கொடுத்தாங்க இல்லையா, அந்த திருத்தப்பட்ட விதிகளில் இருந்து படிதான் நீக்கி இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சிக்கு அவரால் ஏற்படுத்தப்பட்ட விதிகளுக்கு நிச்சயமாக இன்று வரை அதிமுகவில் உறுப்பினர்களாக தொடர்கிறோம். எந்த நீதிமன்றமும் கட்சியிலிருந்து நீக்கினதுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. இல்ல அதுதான் சொல்றேன். அந்த முடிவுகளை சேலஞ்ச் பண்ணது பன்னீர்செல்வம். அந்த வழக்குகள் முழுக்க பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உண்டான வழக்குகள்ல எடப்பாடி பழனிசாமி வென்று இருக்கலாம். அது பன்னீர்செல்வம் அவர்களை தான் கட்டுப்படுத்துமே ஒழிய என்ன கட்டுப்படுத்தாது, திரு ராம்குமார் அவர்களை கட்டுப்படுத்தாது. அது குறிப்பா ராம்குமார் அவர்களும் சுரேன் பழனிசாமி போட்ட வழக்குல 1.5 கோடி அதிமுக தொண்டர்களின் சார்பாக ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டியில அந்த 1.5 கோடி தொண்டர்களும் தனித்தனியாக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்பதற்காக 1.5 கோடி தொண்டர்களின் பிரதிநிதிகளாகத்தான் ராம்குமார் அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அடுத்து ஒரு ஆட்சேபனை சொல்றாருன்னா, ஆட்சேபனைய சொன்னதுக்கு அப்புறம் இவரை கட்சியிலிருந்து நீக்கிட்டேன் என்று சொல்வது செல்லாது. ஏன்னா அந்த ஆட்சேபனையை நான் தெரிவிக்கிற நாள்ல நான் அதிமுக உறுப்பினர், அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்னைக்கு நான் அந்த ஆட்சேபனையை தெரிவிக்கிறேன்? 2017 OPS EPS அணிகள் இணைந்த பொழுது சின்னத்தை இவர்களுக்கு கொடுங்க, ஆனால் விதிகளை அதிமுக அடிப்படை விதிகளை திருத்துவதை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு நான் கேட்டிருக்கேன். அன்றைய தேதியில நான் உறுப்பினர் தானே. அப்ப அதன் அடிப்படையில் அது பரிசீலிக்கப்படணும். அதற்கு பிறகு இப்படி அவர்களுக்கு ஒரு எதிரான நிலைப்பாட்டை நான் எடுத்த காரணத்தினால நான் கட்சியில அடிப்படை உறுப்பினர் இல்ல. இப்ப யாரெல்லாம் ஒருத்தருக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களை எல்லாம் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்கிறது, இது நடைமுறையில ஏத்துப்பாங்களா? நீக்கப்பட்டவங்க எல்லாம் சேர்க்கணும் அப்படின்றது ஒரு கோரிக்கையா இருக்கா? என்ன கோரிக்கை நீங்க 2016 5/12/2016 அம்மா இறக்கிற அன்று உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அனைவரும் உறுப்பினர்களாக கருதப்படும். யாராக இருந்தாலும் மாற்று கட்சிக்கு செல்லாதவர்களாக இருக்கணும். மாற்று கட்சிக்கு செல்லாதவர்களாக இருக்கும். அவர் வரமாட்டார். அடுத்தது இன்னொன்னு சொல்லிடுறேன், சொல்றேன். இதே பாயிண்ட் 2 பேரும் சேர்ந்தா ஒண்ணு. அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் எனக்கும் சுரேன் பழனிசாமிக்கும் அதிமுக தொண்டர்கள் சார்பாக விதிகளில் செயற்படுத்த அந்த அமல்படுத்தப்பட்ட திருத்தங்களை தவறுன்னு சொல்லி எதிர்த்து தாக்கல் பண்றதுக்கு வழக்கு எனக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த வழக்குனை பத்தின எந்த விதமான செய்திகளையும்
திரு ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த அனைத்து வழக்குகளிலும் சரி, தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த மனுக்கள்லையும் சரி, உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுக்கள்லையும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வங்களும் எங்கேயுமே குறிப்பிடல. இந்த கடந்த வருடம் ஈரோடு கிழக்கு தொகுதியில வந்து தனக்கு கையெழுத்து போடுறதுக்கு உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 8/12/2022 வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாரு உச்ச நீதிமன்றத்துல. ஆனா அந்த இதுல ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கிறாரு. 11/7/2022 பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து 4வது தேதியில எந்த வழக்குமே நிலுவையில இல்லைன்னு கொடுக்கிறாரு. ஆனா 8/9/2022 நாங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல அதுக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம். அது எடப்பாடி தரப்பிற்கு காப்பி சர்வ் பண்ணிட்டு தான் உயர்நீதிமன்றத்துல வந்து தாக்கல் பண்ணிருக்கோம். அதனால அவர் வந்து உண்மையை வந்து மறைச்சுக்கிட்டே இருக்கிறார். இதுதான் வந்து உண்மை. அடுத்து அதான் அந்த தேதியில இருந்தவர்கள் உறுப்பினர்களாக கருதப்படணும். அவர்களால் அந்த அன்றைய தேதிக்கு இருந்த அடிப்படை உறுப்பினர்களால் மாற்றுக் கட்சிக்கு செல்லாதவர்கள் அதிமுகவுடைய தலைமை பொதுச் செயலர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படணும். அதற்கு தேர்தல் நடத்த வேண்டும். முறையாக தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்படணும். இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடைக்காலத்தில் வழங்கப்பட்ட அந்த ஒப்புதல் சஸ்பெண்ட் செய்யப்படணும் என்பதைத்தான் பிரதான கோரிக்கைகளாக வைத்திருக்கிறோம். இல்ல, இரட்டை இலை சின்னம் கட்சியில இருக்கும். அதிமுக கட்சிக்கு தான், கட்சிக்கு சொந்தமானதாக இரட்டை இலை சின்னம் இருக்கும். இரட்டை சின்னத்தை முடக்க சொல்லி நாங்க கேட்கல. தலைமையை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். தலைமையை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்க இடைக்காலமாக எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் என்று நீங்கள் அங்கீகரித்தது தவறு. அந்த அங்கீகாரத்தை நீங்கள் திரும்ப சஸ்பெண்ட் பண்ணுங்க. தொண்டர்களால ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு, இப்ப திரு ராம்குமாரோட சுரேன் பழனிசாமி தாக்கல் செய்யறாரு. இவர் உறுப்பினரே இல்லைங்கிறாரு. ஆனா அவரு 2021 தேர்தல்ல காங்கேய தொகுதிக்கு சீட்டு கேட்டு அதிமுக தலைமை கழகத்துல பணம் கட்டி இருக்கிறாரு. இன்டர்வியூ அட்டன் பண்ணி இருக்கிறாரு. உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிறாரு. தலைமை கழகத்துல வச்சு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஆனா இவங்க உடனே சொல்றது என்ன, யாரா இருந்த எனக்கு தெரிந்து இன்றைய தேதிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவர் அந்த ஏஐல காமிச்சார் இல்லையா, அந்த மாதிரி பழனிசாமி விதிகளை திருத்தியது தவறுன்னு சொன்னா நீங்க அடிப்படை உறுப்பினரே இல்ல, உங்களை நான் நீக்கிட்டோம். இதுதான் பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை கொள்கையாக வைத்திருக்கிறார். அதனாலதான் வாக்கு குறையிறது. ஒவ்வொரு தேர்தலையும் அதிமுக வாக்கு குறையறதுக்கே காரணம் எடப்பாடி பழனிசாமியை எதிர்ப்பவர்கள் அதிமுகவுக்கு எதிரானவர்கள் அவரு ஒரு முத்திரையை குத்துறாரு. நாங்கள் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர்கள், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அதிமுக பயணிக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நாங்க அதிமுக வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட்டால், ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டால் தனித்து நின்று வெல்லுகிற ஆற்றல் அதிமுக கட்சிக்கு உண்டு. ஆனால் அதை சிதறடிக்கிற வழியில எடப்பாடி பழனிசாமி அவர்களது நடவடிக்கைகள் கட்சிக்கு பங்கத்தை ஏற்படுத்துகிறது, பாதிப்பை ஏற்படுத்துகிறது. தேர்தலில் வெற்றியை அது பாதிக்குது. கட்சிகள் சார்ந்த விஷயங்களை அணுகிறதுலையும் தேர்தல் கமிஷன் விடுதலை பட்சமாக நிச்சயமா என்னுடைய மனுவை விசாரிக்காமல் அந்த அதிமுக விதிகளை, திருத்தப்பட்ட விதிகளை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது தவறு. அன்றைய தேதியிலே என்னுடைய மனுவை விசாரித்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், மறுக்கலாம். ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டு அவர்கள் அதை அதுக்கு முடிவு எடுத்திருக்கிறோம். ஆனா என்னுடைய மனு நிலுவையில இருக்கிற பொழுது அவர்கள் விசாரித்து ஒரு தீர்ப்பை அந்த விதிகள் திருத்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அது தவறு. அடுத்து ஓ பன்னீர்செல்வம் ஒரு நிலையான கொள்கையில் இல்ல. சில நேரத்துல அவருக்கு ஒரு பதவி கொடுத்தால் பொதுக்குழுவே முடிவு பண்ணலாங்கிறாரு. அவருக்கு பதவி இல்லைன்னா இல்ல அடிப்படை தொண்டர் உரிமையை பாதுகாக்கணும். இப்ப நானோ திரு ராம்குமார் அவர்களோ 2017 2016 சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு நபர்கள் முக்கியம் அல்ல. சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ யார் வேணாலும் வரலாம். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுக தொண்டனுக்கு கொடுத்திருக்கிற அந்த உரிமை பாதுகாக்கப்படணும் என்பதற்காகத்தான் போராடுறோம். தேர்தல் ஆணையத்தின் முடிவு நேரடியாக ஜஸ்டிஸ் சிஸ்தானி அவர்கள் வழங்கிய தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ள அந்த தீர்ப்புக்கு விரோதமாக இருக்கிறது. அதனால நீங்க அந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்பதைத்தான் கேட்டிருக்கோம்.